ஏங்க என்னங்க நடக்குதுங்க? ஊரே ஒன்று கூடி இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வர லீவ் விட்டு போட்டு பசங்க எல்லாரும் இங்க உட்கார வச்சிருக்கீங்க. வாத்தியாரையா, ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த ஊரோட மரியாதை இன்னும் என்னென்ன உண்டோ அத்தனை மீறப்பட்டிருக்குல்ல. என்னையா கட்டுப்பாடு? தேனிக்கு போயிட்டு ஒரு நாள் சினிமா பாட்டு வந்தது தப்பா? இது வரைக்கும் 14 வாட்டி பிடிச்சிருக்கீங்க. அவங்களை இப்படியே தொந்தரவு பண்ணி ஒரு நாளைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாள் தீவிரவாதியாக்க போறீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவங்களுக்கு எத்தனை சூடு தான் போடுறது? உனக்கு என்னடே தெரியும்? போக்கத்தவளே இவங்க கண்டதும் இல்லாம சாமி கண்ணை கெடுக்கிறாங்களே. தெய்வ குற்றம் ஆயிடும்ல. ஓஹோ, இவர்தான் சாமி கண்ணா? என்ன செஞ்சு என்ன பண்றதுமா? ஊருக்கே படி அளக்கிற தெய்வம் நம்ம பெரிய ஐயா. அவருக்கு இப்படி ஒரு மயனா? நம்ம பெரிய ஐயா பையனா இது? இல்ல உன்னை பார்த்து அந்த புள்ள சிரிக்குது அப்படின்னா எப்பறம் உன்னால மட்டும் முடியுது? வசதியா இருந்தாலும் விழா தாண்டா செய்யும். வசதி மட்டும் இல்ல மாப்பிள்ள, கூட திறமையும் வேணும். அவங்க ரெண்டும் நல்லவங்க தான். கூட நிற்கிறான் பார் ஒருத்தன், அவன் தாங்க இந்த ஊரை கெடுக்கிறதுட்டே பிறந்திருக்கான். ஏதோ அமெரிக்காவில் பிறந்த மாதிரி ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, அடே அப்பா. ஆனால் அவன் அப்பன் பாவம், நாட்டுக்காக தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறார். மிலிட்டரிக்காரோட பையனா இது? GIRL, girls. Ladies and gentlemen, when we have to having a ration card, that's why going to that passport. When we have a passport, that's why we are going to only America. Unnecessarily why we are going to America? Tell. You tell. Because America is our country. அடங்கோப்பன் தாமிரபரணியில் தலைமுழுங்க கூடிக்கிற கூட்டத்தை பார்த்தா பசங்க நீ கந்தல் ஆயிடுவானுக்கு போல இருக்க. உட்காந்துக்கோ. ஏங்க இவர் யாருங்க? இவர் தான் நம்ம ஊர் மிராசுதாரு. இவர் பண்ணாத அட்டூழியுமே இல்லை. அந்த காலத்தில் கள்ளச்சாராயம், விபச்சாரம், திருட்டு, சூதுன்னு இவரால் கெட்டு போய் கிடந்த நம்ம ஊரை அவர்கிட்ட காப்பாற்றினதே நம்ம பெரியய்யாவும் கரகாட்டக்காரரும் மிலிட்டரிக்காரரும் தான். அந்த மூணு பேர் வந்துட்டாங்க ஐயா. எங்க? நீங்க ஓடி பாருங்க. பின்னால எல்லாம் வரதா சொல்லுவாங்க, முன்னால வந்துட்டீங்களா? வாட்ச் ஓடுதுங்க. என் வாட்ச் ஓடுது, ஆளை காணாம. அது சரி, ஊராம் பஞ்சாயத்துனா ஓடி வந்து பைசல் பண்ணிருப்பாரு. சொந்த புள்ளையே பஞ்சாயத்தில் நிக்கிறான். டேய், கூட்டத்தில் எங்கேயா ஒழிஞ்சிட்டு இருக்காரா பாடுறா. யோ,
பெரியய்யா பற்றி தப்பாக பேசாதய்யா. நிறுத்தியா? ஊரா பஞ்சாயத்துனா ஒரு நேரம், சொந்த பஞ்சாயத்துனா ஒரு நேரமா? அது சரி, பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு சொல்லணும் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு வரணுமில்ல, கொஞ்சம் நேரம் ஆகும். வரட்டும். பெரிய ஐயா வந்துட்டாரே. நேத்தான் படையப்பா படம் பார்த்தேன். பரவாயில்ல உட்காரு. ஐயா ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரு. இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பிங்களேன். ஏன் சடங்கு எதாவது பண்ணணுமா என்ன? சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்கய்யா. நானும் வந்ததுல பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் பாட்டு பேசிட்டே இருக்க. பொத்துடி, உன் தலைவரை பேச சொல்லு. என்னப்பா வந்ததுல பேசிட்டே நீ மாசத்துக்கு ஒரு தடவை பஞ்சாயத்து சொன்னா கேளுங்கப்பா. அடங்கொப்பன் தாமிரபரணியில் கிளம்புது. கத்தரனை பூரா விட்டு காக்கா பூரா வெட்டி விட்டான். தலையாரி நீ ஆரம்பி. மிலிட்ரிக்காரர் மாணிக்கத்தின் மகன் விநாயகம், கரகவாத்தியார் மகன் சாமிக்கண்ணு, மாண்புமிகு பஞ்சாயத்து தலைவர் அம்பலவாணன் அவர்களின் மகன் ராமராஜன் ஆகிய 3 பேரும் இத்தனை நாளாக நம்ம கட்டி காத்த கட்டுப்பாடு ஒழுக்கம் இதையெல்லாம் மீறி 14வது முறையா ஊரை விட்டு தப்பிக்க பார்த்துருக்காங்க. திருவிழாவுக்கு காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா நம்ம கட்டி காத்த வழக்கத்தையே மீறிட்டாங்க. அதனாலதான் இந்த பஞ்சாயத்தை கூடியிருக்கு. பிடிச்சது யாரு? ஐயா நாங்க தான். நம்ம மேட்டு திருமாண்டி கரும்பு தோட்டத்து பக்கத்துல தான் பிடிச்சோம். குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்களா? இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அப்படின்னா அந்த நேரத்தில் தோட்டத்தில் ஓடி பிடிச்சா விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, ஓடி பிடிச்சி தான் விளையாண்டு இருந்தோம். என்னடா விளையாடுறீங்க? சாமி கண்ணு, நீ ஒரு தெய்வ பிறவி. உன்னை நாங்க எல்லாரும் தெய்வமா மதிக்கிறோம். உண்மையை சொல்லு. எனக்கு தெரியும் உன் வாயில பொய்யே வராதுன்னு. பொய் சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமில்ல? இது பாரு சாமி, பொய் சொல்லக்கூடாதுயா. பொய் சொன்னா சாமி கண்ணு குத்துடும்யா. ஆமாங்கய்யா, நாங்கள் ஊரை விட்டு ஓட தான் பார்த்தோம். விநாயகம் தான் தேனியில் ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் போது அதை போய் உடனே பார்க்கணுன்னா நான் கூட வந்து திருவிழா முடிச்சுட்டு போய் பார்த்தலாம் அப்படின்னேன். அவன் வந்து சொன்னான், இல்லை இது ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு. அவன் கூப்பிட்டான்டா. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நல்லவன் பின்னாடி 2 பேர் வரதான் செய்வான். இது கூட இந்த ஊரில் சுதந்திரம் இல்லையா? பெரியவங்களை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சுதந்திரம் சொல்றியே. அந்த சுதந்திரம் எத்தனை பேர் உயிர் தியாகத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்கள் அந்த சுதந்திரத்தை கட்டி காக்கணும், வெட்டி சாய்க்க கூடாது. போனதுதான் படம் தமிழ் படத்துக்கு போகாம இங்கிலீஷ் படத்துக்கு போயிருக்கேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஆங்கிலம். சும்மா இருங்க டாடி. சின்ன வயசுல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இதை விட்டா வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஏதோ நான் தான் இவங்களுக்கு எடுக்கிற மாதிரி. அவங்க ஆல்ரெடி கெட்டு போய் தான் இருக்காங்க. இந்த படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டதே சாமி கண்ணு தான். டிக்கெட் எடுக்க காசு இல்லடா. காசுக்கு என்ன பண்றது கேட்டப்போ வீட்டில் இருந்து திருட்டு வந்ததே ராமராஜ் தான். ஆனா இப்போ நான் தான் உங்களுக்குலாம் பேட் பாய்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாமி கண்ணுக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. சாமி ஐயா ஐயா சாமி, என்னையா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா, என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதையா. எங்களையெல்லாம் காக்க வந்தவன் நீ. இவன் சொல்றதால நெசமல்லன்னு சொல்லியா? சொல்லியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. ஐயோ சாமி, அப்படியெல்லாம் பேசாதேயா. தெய்வ குத்தாயிடையா. அப்படியெல்லாம் பேசாத. எல்லாரும் என்ன சாமி சாமின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுக்கீங்க. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. எல்லா சின்ன குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போவாங்க. ஆனால் என்ன மட்டும் கோயில் தானே அமிச்சிங்க. எல்லா பசங்களும் நல்லா விளையாடுவாங்க. ஆனால் என்ன மட்டும் சாமியோட தானே சொன்னீங்க. சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கணும், சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கணும். எத்தனை வாட்டி நான் உங்களை கேட்டேன். ஆனால் எனக்கு அவர் நடித்த ராகவேந்திரா படம் தானே காமிச்சிங்க. எனக்கு இவங்கள மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? சொல்றா. ஐயோ சாமி, உங்களை மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இல்லை? ஆமாங்க, இவனும் நம்மள மாதிரி தானே. இவனுக்கும் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஏயா, அதான் உண்மையை ஒத்துக்கிட்டானுங்கல்ல. சட்டு புட்டுன்னு தீர்ப்பை சொல்லுங்கய்யா. இருட்டிக்கிட்டு வருது. வானத்தை இல்லை, கண்ணை சொன்னேன்.
ஏற்கனவே ஒழுக்கம் இல்லாத இந்த ஊர்ல சாராயம் சண்டை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். ஆனா அந்த பசங்க ஒவ்வொரு முறையும் ஊரை விட்டு போகும்போது எதையாவது கொண்டு வந்து நம்ம ஊரோட கலாச்சாரத்தையே கெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நம்ம ஊரோட மரியாதை ஒழுக்கம் இத்தனை வருஷமா நாம கட்டி காத்த விஷயங்கள்லாம் என் தலைமுறை எனக்கு பின்னாடி தலைமுறையா இருக்கணும். அதை இந்த 3 பேரும் கெடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீதிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். என் பிள்ளையா இருந்தா என்ன, இல்ல ஊரா பிள்ளையா இருந்தா என்ன. ஐயா காசு வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. கொஞ்சம் யோசிங்க, நம்ம பிள்ளையும் சொன்னதை செய். காசா? என்னது? காசுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க? வாத்தியார் ஐயா, காசை துண்டா வெட்டி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, பேசக்கூடாது, ஒரு வகையில டைவர்ஸ் ஆன மாதிரின்னு வச்சுக்கல. அதையும் மீறினாங்கன்னா தண்டனை படு பயங்கரமா இருக்கும். ஐயா என்னால முடியாதுயா. இல்லை இப்படி ஆட்டினா எப்பறம் வெட்ட முடியும்? கொண்டா வெட்டுறான். ஒட்டுறதுக்கு தாயா யோசிக்கணும், வெட்டுறதுக்கு யோசிக்க கூடாது. புரிஞ்சது இல்ல? கூறு சூப்பர். இன்னையோட 3 குடும்பத்தையும் கூறு போடுறேன்டா. என்னங்கடா எவ்வளவு பயந்து வந்தா தெரியுமா? யாராவது பார்த்துருந்தா? ச்சே, இப்படி மறைஞ்சு பார்க்க வச்சுட்டாங்களே. இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா. நம்ம தான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியுமே. டேய் சட்டு புட்டுன்னு வந்த மேட்டர் சொல்லு. சாமி, நம்ம 3 பேரும் ஒரு வாரம் எங்க இருக்கோம் எவனுக்குமே தெரியக்கூடாது. என்னது மறுபடியும் ஊர் விட்டு வரணுமா? நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இந்த வாட்டி தேனி கிடையாது, மதுரைக்கு போறேன்டா. நீங்க எங்க வேணா போங்க, நான் வரலப்பா. சாமி, மதுரை ஒன்றும் தேனி மாதிரி சின்ன ஊர்லாம் கிடையாது. மீனாட்சம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்ற, எக்கச்சக்க காலேஜ், நிறைய ஃபிகர்ஸ், நிறைய சினிமா தேட்டர், குடிக்க ஜிகதண்டா. சும்மா ஒரு வாரம். ஆமா மாப்பிள்ள, கலரா விதவிதமா புதுசா கரெக்ட் பண்ணலாம்டா. அப்போ அந்த பஞ்சாயத்துக்கு வந்ததே அந்த ஃபிகரு. சாமி, இந்த ஊர் பொண்ணுங்க உன் காலில் தானே விழுறாங்க, ஆனா அங்க உன் மடியிலே விழுவாங்க. ஆமா மாப்பிள்ள, அந்த ஊர்ல நீ யாருன்னே தெரியாதே. நிஜமாவா சொல்றீங்க? நீ பிலீவோ நாட்டோ, அங்க வா நான் காட்டுறேன். டேய், மதுரையில் என் ஃப்ரெண்டு அழகர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ரூம்லேயே தங்கி ஜாலியாக இருக்கலாம்டா. மாப்பிள்ள, போன வாட்டி மாதிரி சில்லற காசுலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த வாட்டி உண்டியல்லேருந்து பெரிய நோட்டை எடுத்துட்டு வா. ஆமா, ஒரு வாரம் இல்ல, நிறைய காசு தேவைப்படும். யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, டுமாரோ நைட் 12 o'clock கம் டு மை மொட்டை மாடி. ஓகே, நீ பாத்துறா. வா நீ போடா. கை கொடு. அப்பா எவன்டா நைட் வாழ்றதுல வா போடா. நீ வாங்கடா. ஐயோ, மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோட சேரும், மானோட பாவ மீனோட. இதுதான் எங்க அழகர் ரூம். அழகர் ரூம் மேலே தான் இருக்கு. அவங்க நேற்று நைட் எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்களே. மண்டபமா? அழகருக்கு நீ கல்யாணம். நீங்க அழகர் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. மண்டபம் எங்க? And who's this chap here? Ivara, he is MGR, very good actor in Tamil Nadu, famous cinema actor, and also chief minister. People likes him very much. People calls him Ponmana Chennal, Makkal Tilagam, Yelagalin Kavalan. Very good man. All our people are likes him very much. டேய் மாப்ள,
என்னடா இது? எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது. சரியா சொல்லு. ஏய், அவன் தானே என் ஃப்ரெண்ட் அழகர் சாமி. ரொம்ப அழகா இருக்காரா? நாழி ஆயிடுச்சு, போய் பொண்ணு அழிச்சுன்னு வாங்க. என்னடா இது? கெட்டி மேளம், கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே சுபஹே ஜீவன சரசாசனம். ஏமமா இருக்கணும் ரெண்டு பேரும். அப்படி போயிட்டு வந்துடுறேன். எங்க? ஒண்ணுக்கா? சரி போயிடு வா. நீ அப்பப்போ 2 கிலோ 1க்கு அவன் பண்ணி அடிக்கடி வந்துடும்டா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். என்ன மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கோவாவில் கைடாக ஒர்க் பண்ணல, அப்போ தான் இவங்க எனக்கு பழக்கம். அப்புறம் அவங்க லண்டனுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஓகே பேபி, திடீர்னு ஒரு நாள் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவள் உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். சுவிசில் எங்கள் வீட்டுக்கு கூட்டி போனேன், ஒத்து வரல. எங்கள் மாமா திடீர்னு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி விட்டாரு. அதான் யாரையுமே இன்வைட் பண்ண முடியல. கொச்சிக்காதடா மாப்பிள்ள. சி பரவாயில்லடா, இதுல என்ன இருக்கு, அதான் வந்துட்டோம்ல. அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் கோவா தானா? என்னது கோவாவா? ஐயா லண்டன்ல செட்டில் ஆக போறேன். எங்க மாமனாரு லண்டன்ல ஒரு கம்பெனில வேலை வாங்கி தரேன் இருக்காரு. நிஜமாவா? ஆமா, நெக்ஸ்ட் வீக் லண்டன் போறேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பிச்சேன்னா என் மேல உள்ள கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கோவா போனதுல இருந்து உன் லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. ஆமாட்டா மாப்பிள்ள, நீங்க நைட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாப்பிள்ள. என் வீடு காலியா தான் இருக்கு, நீங்க வேணா ஒரு வாரம் தங்கி ஜாலியா இருந்துட்டு போங்களேன். ச்சே எப்பறா? எதுடா? how possible this is? ஊர்ல மதிக்கவே மாட்டாங்க, சும்மா உதாரணம் சுத்திட்டு இருப்பான். இப்போ என்னடா லண்டன்ரா அமெரிக்கான்றா? ச்சே செம்ம ஃபிகர்டா அது. ஏய் சீ தப்பாலாம் சொல்லடா, ஒரு அழகான பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான், எப்படிதான் தெரியல. அதான்டா அந்த கல்யாணத்தில் கூட அந்த கருப்பு கலர் தாவணி போட்டு வெள்ளைக்கறி என்னைய பார்த்துட்டு இருந்தது பாத்தியா? அது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துச்சு. இல்ல எனக்கு தான் சாப்பாடுலாம் பரிமாறினா. ச்சே, கோவாவில் ஒரு வெள்ளைக்காட்சிங்களா இருப்பாங்களாமே. நான் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் வந்துட்டு இருந்தா பாத்தியா? கோவா என்ன மதுரை நினைச்சியா? என் ஃப்ரெண்ட் அழகர் சொல்லியிருக்கான். இப்போ மதுரையில் எவ்வளோ ஃபாரின்ஸ் இருக்காங்களோ கோவாவில் அவ்வளோ இந்தியன்ஸ் தாண்டா இருப்பாங்களா? புரியுதா உனக்கு? புரியலையா? ஏ சாமி உனக்கு புரியுதா? இன்டெலிஜென்ட் சாமி, நீ ஒரே ஏசி போட்ட மாதிரி இருக்குமா. ஆக்சுவலி ஹிஸ்டரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவா ஒரு ஃபாரின் நாடாண்டா. அது ஒரு ஐலாண்டு, சுத்தி தண்ணி, ஒரே பீச். ஆக்சுவலி கோவா ஒரு பார்ட்டி ஊருடா. ஒரே விதவிதமா ஃபிகருங்க. ஆக்சுவலா அது ஒரு மினி சொர்க்கம்டா. ஹே
டேய் ஒரு செம்ம ஐடியா சொல்லட்டுமா? பேசாம கோவா போயிட்டு ஒரு நல்ல ஃபாரின் ஃபிகரை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு வீட்டுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பிச்சிட்டா லைஃப் நல்லா இருக்காது? என்ன சொல்ற? அவனுக்கு தான் வெள்ளைக்கார ஃபிகர் மாட்டுச்சுன்னா நம்மளுக்கும் மாட்டுமா போட்டா? ஏய் நீ தானே சொன்ன திறமை இருந்தால் எல்லாம் மாட்டோன்னு. நான் மதுரைக்கே வரமாட்டேன்னேன். ஆனால் இனி ஒரு வெள்ளைக்கார பொண்ணு பாச்சு இல்லை, அது ஏன் கோவில நடக்காது? ஏய் என்னடா நீ அவன் கூட சேர்ந்து அறிவு கட்டுத்தனமா? வெள்ளைக்கார ஃபிகர்லாம் வேற, நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அதுதான் இதுதான். ஊருக்கு வந்தோமா, தேட்டரில் படம் பார்த்தோமா, திருப்பரங்குன்றத்தில் லக்ஷ்மண் சுற்றி போஸ்டர் பார்த்தேன், வேணா அந்த கச்சேரி போவோம், ஒரு 4 நாள் மதுரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொடைக்குள்ள போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிட்டு போய் வேலையை பார்ப்போம். என்னடா நீ வெள்ளைக்கார ஃபிகர் அது இது? ஏன்டா ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாமலே இருக்கனால தான் இப்படி உருப்படாம போயிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஊரு பஞ்சாயத்து கட்டுப்பாடுன்னு. நீங்களும் திருந்தாதீங்க, திருந்தவங்களும் திருந்த விடாதீங்க. ஷிட் பிளடி கண்ட்ரி. டேய் என்ன அவன் காசு இவர் கொடுப்பாருங்க. டேய் இதை காசுடா. டேய் அண்ணே காசு விடுங்கண்ணே. அண்ணே வருது. அண்ணே காசு விடுங்கண்ணே. ஏய் இந்தடா டேய் புடிச்சன வெட்டினடா புறானா. என்னடா அது? ஏதோ ஆயிடுச்சுடா அவனுக்கு, போய் பாரு. டேய் மாப்பிள்ள டேய். என்னடா? டேய் சாமி கண்ணு குத்திச்சுடா. என்னது? சாமி கண்ணு ஐச சாமி கண்ணு குத்திங்ஸ். டேய் பொறுமையா சொல்றா. சாமி கண்ணுல ஐஸ் சாமி குத்திங்ஸ். எப்படிடா? when he was in the deep sleep in the dreams da. Oh my god, which god ra? I don't know da. You coming soon. Oh my god, this guy sleeping is always. என்ன சாமி கண்ணு? சாமி உன் கண்ணு குத்திருச்சாமே. டேய் சும்மாடா சாமி. டேய் ஏன் அழுவுற? டேய் இதாண்டா. டேய் என்ன காரியண்டா பண்ணிருக்க? அட பாவி அறிவு இருக்கடா டேய். இனிமேல் எப்பற ஊர் பக்கம் போறது? எங்க அப்பா தெரிஞ்சா சாக வச்சிருவாரா டேய். ஆமா எங்க மட்டும் சாமின்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிடுவாங்க பாரு. டேய் 3 பேர் செத்தோம்டா. இல்லடா நீங்க தான் 10 நாள் ஆகும்னு சொன்னீங்க. அதான் அறிவு இருக்கா? எப்பயும் காசு தான் திருட்டு வரும். இப்போ என்னடா நகை திருட்டுன்ட்டு? இல்லை நான் உண்டியிலேருந்து காசு தான் எடுக்கலான்னு போனேன். ஆனால் உண்டியல் சாவியை காணோம். சரின்னு சின்ன சின்ன நகையை எடுத்துட்டு இருந்தேன். அப்போ கை தெரியாம போட்டு கிரீடம் கீழே வந்து நசிங்கிடுச்சு. சரி மதுரைக்கு தானே போகிறோம், அப்படியே சரி பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். டேய் இவன் லூஸால லூஸ் மாதிரி நடிக்கிறானாடா. சாமி குத்தாயிட போதுடா. ஐயோ ஆத்தா நம்மளால தட்டிக்க போதா? நம்மளாலமா? டேய் நீ தானே நகை தின்ன, நாங்களே தின்னோம். என்னடா நம்மள டேய் இத்தனை நாள் சும்மா தானே ஊருட்டு ஓடி வந்தோம். இப்போ திருடங்கிற பட்டத்தோட ஓடி வந்திருக்கோம்டா. இனிமே எப்போ நம்ம ஊர் பக்கம் போறது? எனக்கு ஆத்தா நினைச்சா கூட பயமா இல்லடா. உங்க அப்பா நினைச்சா தானே கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, வா கோவா போலாம். டேய் என்னடா சம்மந்தம் இல்லை கோவான்ற? டேய் நான் சீரியஸா தான் சொல்றேன். இங்க பார் கோவா போயிட்டு ஒரு ஃபாரின் ஃபிகரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். நம்மள எத்தினால் தானே லட்சியமே இல்லாம இருக்குது. இனிமே ஃபாரின் ஃபிகரை கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல செட்டில் ஆகி கை நிறைய சம்பாதித்தா நம்ம லட்சியம். என்ன சொல்றேன் சாமி? நீ கூட கிரீட உடஞ்சு போச்சு, நீ எவ்வளவு ஃபீல் பண்ண? ஒரு கிரீட 10 கிரீட வாங்கி தரேன். அதுக்கப்புறம் பண்ணபுரத்துல நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க மட்டும் பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? டேய் இங்க பார், இவனுக்கு நடக்கும் போது நம்மளுக்கு நடக்காது. சாமி நேத்து கூட நீ கல்யாணத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபாரின் ஃபிகர் உன்னை பார்க்குதுன்னு. ப்ளீஸ் சாமி கோவாக்கு வா. ஒரு ஃபிகர் என்ன உனக்கு 1000 ஃபிகர்ஸ் நான் காட்டுறேன். என்ன சொல்றேன்? யோசி யோசி, நல்ல யோசி சாமி. மாப்பிள்ளை எனக்கு என்னவோ இவன் சொன்னது கரெக்ட் மாதிரி தோணுது சாமி. எப்படியோ ஊருக்கு போய் மாட்ட போகிறோம். அது ஏதோ இவன் சொன்னதை செஞ்சுட்டு மாட்டுவோமே. கொஞ்சம் யோசி மாப்பிள்ளை. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?
ஓடாய் தின் நஜவானி நானு சலுதி. ஏய் இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா வண்டி மாதிரி போயிட்டே இருக்கிறது? நாத்த தாங்க முடியலடா. எப்படா கோவம் வரும்? सत्ता जी क्या है साला? क्या बोलो बोलते यार। ना कुछ ना गोवा का कितना का टाइम? आपको तुमको बोला के ये चोरों को गाड़ी में नहीं बैठने के लिए, मगर तुम्हें जिद किया ये चोरों को चुप करने के लिए बोल. अभी देखो मुझको परेशान कर रहे हैं. मुंडे गोवा ऐसे करन जाते हैं, हम भी ऐसे ही. छोड़े बच्चे है क्या? चोरों को क्या चाहिए बोलो. जान दो. सत्ता जी यार रे बदमाश, ए पीछे जाओ नहीं तो गाड़ी से उतर जाओ. क्या बोलते कुछ नहीं क्या चाहिए बोलो. டேய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா நம்ம லைஃப் ஸ்டைலே மாற போகுது வந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஏதா வேலைக்காச்சா? ஏய் சும்மா இருந்தாலும் வந்துருமா கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணாதான் வரும் என்ன கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணோம்? நம்ம ஊர் ஃபிகரை உஷார் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் வெள்ளைக்கார பொண்ணு வேற. கண்டவங்க கிட்ட அடி வாங்க வச்சிட்டீங்க என்ன? இவன் ஃப்ரெண்டுக்கு ஃபிகர் செட் ஆயிடுச்சுன்னா நம்மளும் செட் ஆயிடுமா? இவன் பேச்சு கட்டு வந்தோம். இந்த பொலப்பெல்லாம் வேணாம் சாமி, நம்ம பேசாமல் ஊர் பக்கம் போய் சேருவோம். ஊருக்கு போயிடலாமா? நீங்கள் 2 பேர் போயிடுவீங்க, ஆனால் நகையெல்லாம் தூக்கிட்டு வந்தது நான் தானே. அதுதான் அடே காசி ராமேஸ்வரன் அடே போக வேண்டியதுதான். அதுதான் உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே ஐ பப்பிஷேன். பாதையில் முள்ளு இருக்குன்றதுக்காக சபரிமலைக்கு போக மாட்டாங்களா? இல்லைடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் ட்ரை பண்ணிட்டு போகலாமே. இன்னும் கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள்? கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ நகையை வேணால் அடகு வச்சுக்கலாம், ஆனால் சாமி நகை மட்டும் யாரும் தொடவே கூடாது. எந்த நகையும் வைக்க தேவையில்ல, இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு ஊர் பக்கம் போய் சேருவோம். गाइस நீங்களா தமிழா? अरे क्या यार ராண்டி ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கீங்க, அது பஞ்சிம்ல இருக்கு. எவ்வளவு பே பண்றீங்க? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாவா? இங்க 1500 ரூபாங்க ரூம். நான் உங்களுக்கு 600 ரூபாய்க்கு தரேன். 600 ரூபாய்? I'll give you a good discount. இங்க பாருங்க, நீங்க நம்ம ஊர் ஆளைட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? I will give you a good beach view room. நீங்க ரொம்ப நல்ல 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இங்க சவுத் இந்தியன் டிஷ்ஷும் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஐரமீன் கிடைக்குமா சார்? எல்லாமே கிடைக்கும். சூப்பர் சார். உங்க திங்ஸ் எல்லாம் நீங்க பேக் பண்ணிட்டு வந்துருங்க. I'll speak to my partner Danny and sorry sir. Okay? நம்ம யூஸ்வலாக 5000 தான் டெபாசிட் வாங்குவோம். பட் ஜாக் செட் யூ கைஸ் ஆர் ஃப்ரம் where are you guys from? மதுரை பண்ணைப்புறம். பண்ணை. Come off it. I think I've been to Chennai once. Nice. I once come to Coimbatore, I think for a wedding. Madurai, I don't think. Temple town, right? Madurai? Yeah, lot of temples there, sir. The world famous Meenakshi temples there only. Then நிறைய தூண்ஸ் sir, 1000 தூண்ஸ் I think basically. மதுரை பிக் பீச் இருக்கு. What? Beach? வைகை பீச். You fool you sir. Education no. That is வைகை river no. அப்படியே வளைஞ்சு நேரா போவோம். So sweet. Goa first time? First time. எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பீச்சுக்கு போனோம், அப்புறம் சர்ச்சுக்கு போனோம். பாரு பார்ட்டி ஏதாவது போனீங்களா? இல்ல சார், டெய்லி ரூம்ல பார்ட்டி தான். எங்க சரக்கு சீப்பு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து நாங்க 3 பேர் ரூம்ல. Naughty boys. In fact, Goa is a party town. அப்படியே Beach, dope parties, night clubs, techno. விடிய party பண்ணுவாங்கீங்களா? சார். Trance music. Wait a minute. I think Jack is organizing a party tonight. நீங்களா any plans? Yeah, planning. இல்ல ஓகே, எந்த பிளானும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் chill. ஓகே நான் ஜாக்குக்கு சொல்றேன். ஜாக் உங்களை அந்த பார்ட்டி கூட்டிட்டு போவான் tonight. ஓகே சார். அப்ப நீங்களும் வருவீங்கல்ல? நான் வந்த வேலை யாரு நீ பாத்துப்பியா? I'm leaving now. I'll see you guys in the reception. Okay? Bye. Bye sir. See you sir. மாப்ள, இவரை பார்த்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே புரியலடா. உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? மை கண்ட்ரிடா, எனக்கு புரியும். நான் என்ன சொல்றேன், ரொம்ப நல்லவர், பாசமானவர், அன்பா பேசுறாரு. பேசாம இவர்கிட்டே கேட்டு இந்த வெள்ளைக்காரங்களா எங்க இருப்பாங்களோ அங்கே போயிடலாமே. அவர் என்ன மாமாவா? நம்ம 3 பேர் செட் பண்ணி வைக்க போடா. இப்போதானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் போட்டோம், எல்லாம் செட் ஆகிடும், நம்மளே பார்த்துக்கலாம். மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே மாற போகுதுடா. யாரெல்லாம் மதுரைக்கு போறீங்களோ கிளம்பி போலாம்ப்பா. 7 மணிக்கு பஸ் தான். என்னதே? நான்லாம் ஒன்றும் ஊருக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி பார்ட்டியை நான் பார்த்ததே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் என்ன வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஐயோ சாமி. மார்னிங் பாய்ஸ். ஓ மை காட், நைட்ல தூங்கவே இல்லையா நீங்க? Did you enjoy the party last night? Super party sir. Super sir. Did Jack take good care of you guys? Superman sir, அவரு கூடவே இருந்து பாத்துக்கிட்டாரு. Really? Hey, did you find any girl? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்.
No smoking. Strictly no smoking in the room. வெளியே போய் அடிக்கலாம். Of course. போய் பண்ணலாமே. ஓகே சார். அங்க போய் பண்ணலாம். ஓகே சார் பக்கத்துல காஃபி டீ கடை ஏதாச்சும் இருக்கா? நம்பர் ரோட்ல இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. हाँ जी 2 coffee, 1 no sugar, 1 is sugar. ओके जी விட்றா பொண்ணுங்க தான் எல்லா ஊர் பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் கழட்டி விடுவாங்க. நீ ஏன் ஃபீல் பண்ற? வா போலாம். என்னடா அதான் போயிட்டல அப்புறம் என்ன? வா போலாம். டாடி எங்கடா டாடி? எங்க கூட வா. என்னடா திரும்பி? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். Hello. Hi. You know, I really didn't think I'd find you here. Hello. Hello. After the wedding at Mother, I waited to find you, but I couldn't see you anywhere. And then as planned, I had to go back to Goa. You know, I even thought about flying back to Mother to find you. You don't understand what I'm saying, do you? Beach. Water bike. சாரிங்க எச்ச விட்டேன். There you go. Okay, bye. Bye. என்னடா இது எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. ஓ I am going out for Tamil fine. நான் பேசுற பாஷையே உனக்கு புரியல, அப்புறம் எங்கேருந்து நான் மனசுல நினைச்சது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாடா. I am going out of town for a COUPLE couple of the week. I will meet you on 26 at Sun Bar. Bye. புரியலையா? வர வெள்ளிக்கிழமை வரலாம் எங்கேயோ வந்துட்டு உன்னை 26ஆம் தேதி பார்க்குறேன்னு சொல்லிட்டா. உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன். என்ன